ஜாலில் புற்றுநோய் மருத்துவ நிபுணர் ஜெயக்குமரன் வீட்டை அடித்து நொறுக்கி கழிவு எண்ணெய் ஊற்றி தன்னை விரட்டியது டாக்டர் சத்தியமூர்த்தி அல்ல என்று டாக்டர் நடராஜா ஜெயக்குமரன் ஜூலை 19 இணையதள பதிவின் கீழ் கருத்திட்டுள்ளார். இதேவேளை சமூக வலைத்தளங்களில் பரவியுள்ள இந்த தவறான செய்தியால் தன்னுடைய நன்மதிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தனக்கு அச்சுறுத்தல்களும் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் சத்தியமூர்த்தி தேசம் நெட்டிற்கு ஜூலை 19 அனுப்பிய குறும் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 18 மாலை கேபிட்டல் தொலைக்காட்சியின் அதிகார நிகழ்வுக்கு நேரடியாக வந்து நேர்காணல் வழங்கிய மகரகம தேசிய புற்றுநோய் மருத்துவ நிபுணர் நடராஜா ஜெயக்குமரனை நேர்கண்ட நிகழ்ச்சி தொகுப்பாளர் சியா உல் ஹஷன் 2012 வீட்டை அடித்து நொறுக்கி எரித்தமை தொடர்பாக அழுத்தி கேட்டதுடன் டாக்டர் சத்தியமூர்த்தியுடைய பெயரையும் அழுத்தமாக குறிப்பிட்டார். அப்போது டாக்டர் நடராஜா ஜெயக்குமரன் மௌனமாகவே இருந்தார். அந்த ஒளிப்பதிவு டாக்டர் சத்தியமூர்த்தியே டாக்டர் ஜெயக்குமரனை வெளியேற்றியதன் பின்னணியில் இருந்தார் என்று உருவகப்படுத்தியது. டாக்டர் அர்ச்சுனாவின் பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிகின்ற நிலையில் அர்ச்சுனாவும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ள நிலையில் டாக்டர் சத்தியமூர்த்தி மிக தவறாக குற்றம் சாட்டப்பட்டார். நேர்காணலை மேற்கொண்ட சியா உல் ஹஷனோ அல்லது புற்றுநோய் நிபுணரோ 2 மணி நேரம் வரை நீடித்த நேர்காணலில் இதனை தெளிவுபடுத்த தவறியிருந்தனர். புற்றுநோய் நிபுணர் நடராஜா ஜெயக்குமரன் அவர்கள் தொழில்முறைக்கு மாறாகத்தான் சிகிச்சை அளித்த நோயாளிகளை தள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்புகிறார் என்று குற்றம் சாட்டி இவ்வாண்டு மே மாதம் டாக்டர் சத்தியமூர்த்தியால் எழுதப்பட்ட கடிதம் தொடர்பாகவே குறித்த நிகழ்ச்சி அமைந்தது. அச்சமயத்தில் அந்த நேர்காணலில் ஜாலில் புற்றுநோய் நிபுணராக கடமையாற்றிய தன்னை ஊழல்களை வெளிப்படுத்தியதற்காக உயிர் அச்சுறுத்தல் விடுத்து வீட்டை அடித்து நொறுக்கி எரித்து ஜாலிலிருந்து விரட்டி அடித்தனர் ஜால் மருத்துவ அதிகாரிகள் என குற்றம் சாட்டினார் புற்றுநோய் மருத்துவ நிபுணர் ஜெயக்குமரன். 2004 முதல் 2013 வரை ஜால் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றிய இவர் அங்கு நடைபெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்ததால் தனக்கு எதிராக கடுமையாகவும் மோசமாகவும் நடந்து கொண்டதாக கேபிட்டல் தொலைக்காட்சியின் அதிகாரம் நிகழ்வில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவரின் பெயரை சொல்வதற்கே அருவருப்படைந்த டாக்டர் ஜெயக்குமரன் சம்பந்தப்பட்டவரின் பதவியை குறிப்பிட்டே இந்த விமர்சனத்தை வைத்தார். இந்த பின்னணியில் அந்த வீடு உடைக்கப்பட்ட பிரச்சனையுடன் டாக்டர் சத்தியமூர்த்தியுடைய கடிதமும் தொடர்புபடுத்தப்பட்டதுடன் வீடு உடைக்கப்பட்ட சம்பவத்துடன் டாக்டர் சத்தியமூர்த்தி தொடர்புபடுவதாக அந்த நேர்காணல் நீங்க 2004 ஆண்டிலிருந்து 2013 ஆண்டு வரையில் நீங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில பணியாற்றிய போது யாரோட பணியாற்றி இருந்தீங்க? அப்பொழுது புற்றுநோய் வைத்திய நிபுணர்னா நான் மட்டுமாக இருந்தேன். நான் பிறகு மற்றவர்கள் அந்த நேரம் வந்து கன்சல்டன்ஸ் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அப்படித்தான் இருந்தவில்லை. ஈவன் குழந்தையியல் புற்றுநோய் குழந்தையியல் வைத்திய நிபுணர்கள் கூட இருக்கையில் அந்த நேரம். நான் 2004 போகையில் அங்கே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் இருந்தவர், மற்றது பொது வைத்திய நிபுணர் இருந்தவர்கள், மற்றது கைனகாலஜிஸ்ட் அதாவது பெண் நோயியல் வைத்திய நிபுணர் இருந்தவர்கள், மற்ற ரேடியாலஜிஸ்ட் இருந்தவர் அப்படி இருந்தார்கள். அப்போ குறைந்த அளவு தான் இருந்தவர்கள். அந்த நேரம் 10க்குள்ளே தான் அந்த வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கை இருந்தது. இப்பொழுது அங்கே 85-90 வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள். யார் அந்த நேரம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அட்சியராக இருந்தவர்? வைத்திய அட்சியராக நான் போகும்பொழுது டாக்டர் சதர்முகம் போய்விட்டார். அதன் பின் இருவர் வந்தவர்கள். அதில் என்னோட ஒரு பிரச்சனை நடந்த ஒருவரும் இருந்தார். எனக்கு அந்த பேரை கூட சொல்ல மனம் இல்லை. ஏனென்றால் அந்த பிரச்சனை நடந்த டைம் அந்த டைரக்டரால தான் எனக்கு அந்த பிரச்சனை நடந்திருக்கும் எனது வீடு அடித்துடைக்கப்பட்டு நான் அங்கிருந்து வெளியேற வேண்டி வந்தேன். அந்த பிரச்சனைக்கு தான் அடுத்ததாக வரப்போகிறோம். டாக்டர் எங்களுக்கு சமர்ப்பித்திருக்கும் ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸில் 2015 ஏப்ரல் மாதம் 2024 ஆண்டு டாக்டர் இப்பொழுது 24 ஆண்டு மகரகம புற்றுநோய் அபேக்ஷா வைத்தியசாலையிலே கடமையாற்றுகிறார். டாக்டர் டி சத்தியமூர்த்தி டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா என்று ஃப்ராங்க் பண்ணப்பட்டு அவருடைய சீல் பண்ணப்பட்ட ஒரு கடிதம் செல்கிறது. டாக்டருக்கு அந்த கடிதம் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அட்ரஸிங் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் இம்ப்ராப்பர் ரெஃபரல்ஸ் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் என்று இருக்கிறது அந்த கடிதம். எங்களுக்கு இந்த கடிதத்தை உங்களுக்கு தமிழிலே மொழிபெயர்த்து தருவதற்கான நேரம் அதிகமாக இருக்கவில்லை. We the undersigned consultants of the teaching hospital in Jaffna wish to draw your attention to our concerns regarding the referral process for cancer patients to both the teaching hospital Jaffna and the Tellipalai Trail Cancer Hospital. நேர்கண்ட சியா உல் ஹஷன் டாக்டர் சத்தியமூர்த்தியின் பெயரை குறிப்பிட்டு இக்குற்றச்சாட்டை வைத்த போது டாக்டர் ஜெயக்குமரன் மௌனமாக இருந்தார். மௌனம் சம்மதமாக பார்வையாளர்களால் விளங்கிக் கொள்ளப்பட்டது. இதுவே டாக்டர் சத்தியமூர்த்தி மீது இந்த வீண்பழி விழ காரணமானது.
ஆனால் அதனை தற்போது தெளிவுபடுத்தியுள்ள டாக்டர் ஜெயக்குமரன், என்னை விரட்டி அடித்ததும் எனக்கு தவறான முறையில் கடிதம் அனுப்பியதும் இரு முற்றிலும் வேறுபட்ட சம்பவங்கள் என்றும் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட வேண்டாம் என்றும் கேட்டுள்ளார். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் டாக்டர் அர்ச்சுனாவால் அம்பலத்துக்கு வந்ததை அடுத்து யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் தனது சகோதரன் ராசரத்தினம் பிரகாஷ் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் முதலுதவி சிகிச்சை கூட வழங்கப்படாமல் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கும் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாமல் 8 மணி நேரத்துக்கு பின் இரத்தப்போக்கால் உயிரிழந்த செய்தி ஜூலை 14 தேசம் நெற்றில் வெளியாகியிருந்தது. யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் உள்ள புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கிருசாந்தி தங்களது தந்தையர்களுடைய புற்றுநோயை குணமாக்குவதிலோ நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதிலோ எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என கொடிகாமம் மற்றும் சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 ஆண்மகன்கள் சாட்சியம் அளித்தனர். இவர்கள் மகரகமவில் டாக்டர் நடராஜா ஜெயக்குமரின் சிகிச்சையால் தங்கள் தந்தையர் குணமடைந்ததாகவும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நம்பியிருந்திருந்தால் தங்கள் தந்தையர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தனர். நாங்கள் தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்தாலும் அங்கே போக வேண்டி வந்தது காரணம் நாங்கள் இங்கே ஆரம்பத்திலே போய் தெல்லிப்பளைக்கு ஒருக்கா போனது அங்கே அவையல் உரிய முறையில் அணுகையில் டாக்டர் ஜெயக்குமார் சார் அவர் சொன்னார், நீங்கள் இப்போ எல்லாம் ஆளுக்கு ஓகே, கண்காணிப்புக்காக டாக்டர் கிருசாந்திக்கு தான் அந்த கடிதத்தை எழுதி தந்தவர் டாக்டர் ஜெயக்குமார் சார். ஆனால் இங்கே நாங்கள் அவாவை நேரில் காணவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இணைய வைத்தியர்கள்லாம் பார்ப்பினோம், ஓகே நீங்கள் இங்கேருந்து அங்கே போனீங்கன்னா அப்புறம் இங்கே வாரீங்களா அங்கேயே போங்கன்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 தரம் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் டேட் ஒன்று போடுவினோம். அங்கே காலம் ஒரு 7 மணிக்கு போனால் மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் இருப்போம். வைத்தியர் கூப்பிட்டு சும்மா ஒரு பார்வையிட்டுட்டு போங்கோ, அந்த வயர் அந்த மூக்கில் அவருக்கு அந்த பைப் வச்சிருக்கு, பைப்பூடாகத்தான் அந்த உணவுகள் தண்ணி உணவுகள் வழங்குறது. அதை கூட மாத்திரையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த பைப் மாற்றாமல் இருந்து அவையில் சொல்லினா இல்லை இஞ்ச மாத்திரம் நீங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே மாற்றுங்க உண்டு. புற்றுநோய்க்குள்ளான நோயாளியின் கணவர் தன்னுடைய மனைவிக்கு நடந்த கொடுமையை விவரிக்கையில், மனைவியை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது 6வது தடவை மருந்து ஏற்றும் காலம் தவறிவிட்டது என்று டாக்டர் கிருசாந்தி தெரிவித்தார். அப்ப என்ன செய்யலாம் டாக்டர் என்று கணவர் கேட்க, வீட்டை கூட்டிக் கொண்டு போய் நாட்களை எண்ணிக்கொண்டிருங்கோ என்று அலட்சியமாக அதிகார தோரணையில் தெரிவித்ததாக அக்கணவர் கண்கலங்கியவாறு தெரிவித்தார். அதன் பின் இந்தியா அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்று மீண்டும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு சென்ற போது, எங்கேயோ எல்லாம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாரத பார்க்கவோ நான் இங்கே இருக்கிறேன் என்று டாக்டர் கிருசாந்தி தெரிவித்ததாக அக்கணவர் தெரிவித்தார். மேலும் சிகிச்சைக்கு வந்து உதவும்படி கேட்டபோது டாக்டர் கிருசாந்தி மறுத்துள்ளார். எல்லாம் கையறந்த நிலையில் மகரகம புற்றுநோய் மருத்துவ நிலையத்துக்கு சென்ற போது காலம் கடந்துவிட்டது. அங்கும் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்ததால் போதிய சிகிச்சை அளிக்கப்படாமல் பாதிக்கப்பட்ட பெண் அங்கு மரணத்தை தழுவினார். கிருசாந்தியிட தொடர்பு கொண்டு அவ மூலமாக 6 மருந்து ஏற்றணும்னு சொல்லி மருந்து ஏற்றி கொண்டு நாங்கள் தீமோசுரோப்பி மருந்து ஏற்றி கொண்டு வரைக்க 5வது மருந்து ஏற்றி கொண்டிருக்காக காலெல்லாம் வீங்கி சிவப்பு பொட்டலமாக இந்த பெருமாதியெல்லாம் வந்து ரெண்டா போல் அவ சொன்னால் இது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுது, நீங்கள் இதுக்குரிய டாக்டர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் செய்துட்டு இதை மாற்றி கொண்டு வாங்க 6வது மருந்து ஏற்றுவோம்னு சொன்னோம். முதல் நாங்கள் பேருந்து நோதோனில் போய் ப்ரைவேட்டாக அதுக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட்லாம் செய்து அந்த வீக்கம் பத்தையில் அந்த ரெட்டாக இருந்த சோப்பாக இருந்த எல்லாம் கிளியர் பண்ணி இந்த விட்டுட்டார். ஸோ ஓகேன்னு சொல்லி அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் கிருஷாந்தியிட தொடர்பு கொண்டு போனால் 6வது மருந்து ஏற்றி அவள் சொல்கிறா, அந்த மருந்து ஏற்றுற டேர்ன் முடிஞ்சுது, இனி ஏற்றி பிரியோசனம் இல்லை கண்டுட்டு ஒரு டாக்டருக்கும் உரிய ஒரு பொறுப்பு இல்லாமல் அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அவள் சொல்கிறா, நீங்கள் போய் நீ 4 எண்ணி கொண்டுருங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு நாங்கள் அதை எங்களுக்கு அதை அப்படியே நின்று இருக்கிற தானே எங்களுக்கு இந்தியாவிலே ஒரு இந்தியா போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்த அப்புறம் நாங்கள் இந்தியா டாக்டர்கிட்ட அடித்து கேட்க அவர் ஒரு டேப்லெட் உண்டு அனுப்பினவர், அந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த டேப்லெட்டை போட பேர் திரும்பவும் அவருக்கு அந்த தலைமுடியெல்லாம் திரும்பவும் கொண்டு வந்தோம், வளர்ந்துட்டு வந்தால் திரும்பவும் எல்லாம் கொண்டு வந்து அந்த நீர் வாடுறது குறையே இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் கிருஷாந்திட்டு சனல் பண்ணி கேட்க அவள் சொல்கிறா, மருந்தையும் காட்டி தான் நாங்கள் கேட்க அவடனே சொன்ன மரமொழி என்று சொன்னால், நீங்கள் எங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு நான் டாக்டர் இல்லை, இதுக்கு நான் ஆள் இல்லை, போய் எங்கே செய்தினீங்களோ அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாம் கதைக்கு ஒரு பொறுப்பு ஒரு இது இல்லாத அளவுக்கு அவன்கிட்ட இது நான் கேள்விப்பட்டான் தரம்பும் செய்கிறவாம் தொண்டு செய்கிறவான்னு சொல்லி இது அதொண்டு இது இப்படியா செய்கிறது ஒரு நோயாளியை நோவப்படுத்தி.
டாக்டர் ஜெயக்குமரனின் நன்மதிப்பை அறிந்து பலர் ஜாலில் இருந்து மகரகம சென்று சிகிச்சை எடுக்கின்றனர். முக்கியமான சிகிச்சைகள் முடிவடைந்து குணமானவர்கள் ஊர் திரும்பிய பின் வளமையான பரிசோதனைகளை ஜாழ் தெல்லிப்பளையில் செய்யும்படி மகரகம வைத்தியசாலை கடிதம் கொடுத்துவிட்டால் தெல்லிப்பளையில் இந்த நோயாளிகள் சிகிச்சை அளிக்கப்படாமல் அலைச்சலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என டாக்டர் நடராஜா ஜெயக்குமரன் தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் டாக்டர் சத்தியமூர்த்தி உட்பட 5 கையெழுத்திட்டு டாக்டர் நடராஜா ஜெயக்குமரனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் அவர் தேவையற்ற விதத்தில் தன்னுடைய நோயாளிகளை தங்களுக்கு அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு நோயாளிக்கும் தனக்கு பொருத்தமான வசதியான இடத்தில் சிகிச்சையை பெறுவதற்கு முழு உரிமையும் உண்டு. அரசாங்கம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கே மருத்துவர்களுக்கு சம்பளம் வழங்குகிறது. ஆனால் டாக்டர் சத்தியமூர்த்தி சிகிச்சை முடிவின் பின் மேலதிக சிகிச்சைகளை ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை ஜாலில் பெறுவதற்கு மறுப்பு தெரிவிப்பது நோயாளர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தையும் செலவினத்தையும் ஏற்படுத்துகின்றது. இவர்கள் மருத்துவத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு பதிலாக அங்குள்ள கண்ணியமான கரைபடியாத மருத்துவர்களை அதிகாரிகளை விரட்டுவதிலும் ஜாழ் நோக்கி வரும் சிறந்த மருத்துவர்களை அதிகாரிகளை விரட்டுவதிலுமே குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் வலுவடைந்து வருகின்றது. கேபிட்டல் தொலைக்காட்சியின் தவறான திசை திருப்பும் நேர்காணலை அடிப்படையாக கொண்டு செய்தி வெளியிட்டவர்கள் தற்போது செய்தியின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துவது அவசியம். மகரகம புற்றுநோய் மருத்துவ நிபுணர் நடராஜா ஜெயக்குமரின் வீடு அடித்து நொறுக்கப்பட்டு கழிவு எண்ணெயும் ஊற்றப்பட்டது என்பது முற்றிலும் உண்மை. அது அவர் அங்கு நடைபெற்ற ஊழலை வெளிக்கொணர்ந்ததால் அதற்கான பழிவாங்கலாக மருத்துவ மாஃபியாக்களால் மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் நடந்த காலப்பகுதியில் ஜாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக இருந்தவர் திருமதி பவானி என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஆனால் டாக்டர் ஜெயக்குமரனின் வீடு தாக்கப்பட்டு அவர் ஜாலிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்ற உண்மை பதிவு செய்யப்பட வேண்டும்.